நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் விஜய் பற்றி பேசும்போது இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய மதிப்பு குறையல, இதில் பாதிக்கப்பட்ட மக்களே அவருடைய தொண்டர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரங்கராஜ் பாண்டே எந்த கட்சிக்காரரு? பிஜேபி. அப்புறம் அவங்க கட்சியை சேர்ந்தவரை பற்றி அவர் வேற என்ன சொல்லுவார்? எவ்வளோ செலவாக இருக்குது அந்த கட்சி அவங்க தொண்டராக மாறுறதுக்கு. ஒவ்வொருக்கும் 20 லட்சம் கொடுத்தது உண்மையாக இருந்தால் 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்கார். 8 கோடி ரூபாய் செலவில் தொண்டர்களை வாங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டு ஓட்டர்ஸ் 3 கோடி பேர் இருக்காங்க. 41 பேருக்கு 8 கோடி செலவாக இருந்தால் 3 கோடி பேருக்கு எவ்வளோ செலவாகும்? விஜய்கிட்ட அவ்வளோ காசு இருக்குதா? ரங்கராஜ் பாண்டே கொடுக்க போகிறாரு? இல்லை சார், இவ்வளோ காலம் சம்பாதிச்சு அவர் அதான் நீங்கள் போய் கணக்கு போட்டு சொல்லுங்க. நான் இந்த கணக்கு கொடுத்துருக்கேன். திரைப்படத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கு கரெக்ட். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். இந்த ஒரு 41 பேருக்கு இவர் 8 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கார். இப்போ 3 கோடி ஓட்டருக்கு போடணுன்னாக்கா இவர் எத்தனை கோடி செலவு பண்ணு கணக்கு போட்டு சொல்லுங்கள். அதை ரங்கராஜ் பாண்டே வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லுங்கள். இவ்வளோ செலவாக இருக்குதுங்க அந்த மக்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. ஒரு அமித்ஷா அவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சேலத்துலேயும் எங்கேயும் போக வேண்டிய கூட்டத்தை அமித்ஷா உத்தரவு போட்டதுனால கரூருக்கு தேவையில்லாமல் மாற்றி அதில் ஒரு நெரிசலை உண்டாக்கி சாகடித்து அதில் பெரிய எலெக்ஷன் ஸ்டண்ட் அடிக்கலான்னு நினச்ச அமித்ஷாவுக்கு இதில் உண்மையிலே ஏமாந்து போனது அமித்ஷா ரங்கராஜ் பாண்டே கூட்டம் தான். பகல்காம் எப்படி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சோ அதே மாதிரி கரூரும் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு விஜய் அவர் பிடியில் சிக்கிக்கிட்டு இருந்த விஜயினுடைய 8 கோடி ரூபாய் போச்சு. அமித்ஷா அவனுடைய இந்த ராஜதந்திர மூவில் செலவானது விஜய்க்கு 8 கோடி ரூபாய் போச்சு. அவ்வளோ இல்லை சார், விஜயை சுற்றி இப்போ ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு குழு இருக்குது. இப்போ அவருமே இவ்வளவு காலம் அரசியலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ எப்படி சார் பிஜேபியினுடைய சொல்ல கேட்டு அமித்ஷாவினுடைய சொல்ல கேட்டு அவர் நடப்பார்? எதுக்காக கரூருக்கு மாற்றினார் சொல்லுங்க அந்த கூட்டத்தை? இதை ஏதாவது சொல்லுங்க. இவ்வளோ சப்பக்கட்டு கட்டுருக்கு. என்னுடைய எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. 2026 திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி, தவைக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமாம், அதுக்கு என்னத்துக்கு அந்த கரூருக்கு என்னத்துக்கு அன்னைக்கு போனார்? செந்தில் பாலாஜியை போனார் இல்லை? ஆமாம். அப்போ போனவர் அந்த கூட்டத்தை ஒழுங்காக நடத்திருக்கணும் இல்லை? நடத்த தெரியலையே. இப்போ தானே குழுவே போடுறார். இவ்வளோ நாள் குழுவே இல்லையே, அரசியல் கட்சியாகவே இல்லையே. ஒன் மேன் ஷோ. மேடையில் ஏறிட்டு அவன் அங்கே என்ன பம்பாய் மிட்டாய் விற்கிற சலங்கை கட்டிட்டு போகிற மாதிரி சீமான் கிண்டல் பண்ணுறாருங்க. சீமான் கிண்டல் பண்ணுறாரு. என்ன சினிமா ஷூட்டிங் நடிச்சியா? என்னை என்ன வேணுமாலும் செய்யுங்கள், என் குடும்பத்தை விட்டு விடுங்கன்னு கடைசி சீனில் சொல்கிறான். அந்த மாதிரி பேசுறீங்க. இப்போ சீமான் மாதிரி ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஆளுங்கள்லாம் பேசுகிறாங்க, அவரை கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இது உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒன்றுங்க, இப்படி ஒரு போலித்தனமான ஒரு இதை சொல்லித்தான் காமராஜரை காலி பண்ணீங்க நீங்கள். காமராஜர் அசலாக என்ன நடந்ததுன்னு தெரியாமல் போயிட்டார்ல கடைசி வரையில். அவர் 57 திமுக போட்டியிடுது, பிச்சு உதறார். காமராஜர் பல ஸ்டண்ட் அடிக்கிறார். அவர் தான் எந்த ஊரில் எந்த ஜாதி இருக்குதோ அந்த அந்த ஜாதியை சேர்ந்தவங்களை வேட்பாளராக போடுற இதை அந்த ஃபார்முலாவை கொண்டு காமராஜர் ஃபார்முலா. அதை தான் அகிலன் எங்கே போகிறோம்ங்கிற ஒரு நாவலில் அதை அழிந்து போயிருந்த ஜாதியை திருப்பி உருவாக்கிட்டார்னு காமராஜரை தாக்கி எழுதினார் புக்கு. சாகித்ய அகாடமி வாங்கின அகில் என்ற மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதினார். ஜாதியை திருப்பி கொண்டுட்டார்னு காமராஜரை தாக்கி எழுதின புத்தகம். அது இன்றைக்கி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு அது இது பண்ணாங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணார். 57ஆம் வருஷத்தில் அவர் இது பண்ண பெரியார் திமுகவுக்கு எகென்ஸ்டாக பயங்கரமாக நிற்கிறார். அவரை கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணி இது பண்ணார். 15 பேர் ஜெயிச்சிட்டாங்க. நேரு கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படிப்பா 15 பேர் வந்திருக்காங்க, இந்த கட்சி ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 15 பேர் ஜெயிச்சிருக்காங்க, தோத்த இடத்துல கூட சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்குறாங்க, என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டபோது அடுத்த எலெக்ஷனில் பாருங்கன்னார். 62ஆம் வருஷத்து எலெக்ஷனில்
அந்த 15 பேர் 14 பேர் தோத்துட்டாங்க. அண்ணாவே தோக்குறார். அண்ணாவே தோற்கடிக்கப்பட்டார். பயங்கரமான ஓட்டு வித்தியாசம். சாதாரண 1000 2000 ஓட்டில் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு தோற்கடிச்சார். தோற்கடிச்சது யாருன்னா நடேச முதலியார்னு மிகப்பெரிய பணக்காரர், காஞ்சிபுரத்திலே மிகப்பெரிய பணக்காரர், 60-70 பஸ் வச்சுக்கிட்டு இருந்த பஸ் ஓனர். அப்பேற்பட்ட ஒரு அவரை வந்து அண்ணாவுக்கு எதிர்ப்பாக போட்டியில் வச்சு தோற்கடிச்சார். தோற்கடிச்சிட்டு பார்த்தா கலைஞர் மாத்திரம் ஜெயிச்சார். கலைஞர் யாரை தோற்கடிச்சாருன்னா பரிசுத்த நாடார்னு தஞ்சாவூர்லேயே மிகப்பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் இவர் தோற்கடிச்சுட்டார். ஒரு பெரிய பணக்காரர், காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெரிய பணக்காரர் வச்சு அண்ணாவை தோற்கடிச்சா, காமராஜருக்கு வந்து பெரிய பின்னணியில் இருந்து ஒரு பெரிய பணக்கார நாடார், பரிசுத்த நாடார் கலைஞர் வந்து 2000 ஓட்டில் தோற்கடிச்சு விட்டார். கலைஞர் மாத்திரம் தான் ஜெயிச்சார். இப்படி திரும்பி பார்க்குறாரு, இந்த 14 பேர் தோற்று போயிட்டாங்க, 52 இருக்கு. 15 இருந்த திமுக 52 எம்எல்ஏக்களாக ஜெயிச்சு வந்துட்டாங்க. புரியல. உடனே நேரு கூப்பிட்டு அனுப்புகிறார். நேரு கடைசியாக பேசுனது அதுதான். 52 வந்திருக்கிறாங்க, என்ன சொல்கிறேன்னு தடை பண்ணிடுங்க திமுகவை. நேரு சொல்லிட்டார், ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சியை தடையெல்லாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது வழி சொல்லுங்க. பிரிவினை கேட்டால் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டாங்க. உடனே அது ரைட்டு, இது மூலமாக இது போட்டு திமுக எதிர்த்து ஜெயிக்க முடியல. இப்படி ஒரு குறுக்கு வழியில் போனாங்க. பிரிவினை கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது, தேச விரோதம்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டாங்க. திமுகவுடைய ஜாதகப்புறமாக அது வருது. சீனா ஆக்கிரமிப்பு, சீனா உள்ளே வந்துருச்சு. உள்ளே 2000-3000 மைலுக்கு உள்ளே வந்துட்டாங்க. அசாம வரலும் வந்தாச்சு அவங்க. அப்போ அந்த நேரத்தில் அண்ணாவுக்குடைய ஜாதகம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுதுன்னா, இந்த நேரத்தில் திராவிட நாடு பிரிவினை நாங்கள் கேட்டு இந்தியாவை பலவீனப்படுத்த விரும்பவில்லை. இந்தியா ஒன்றாக இருக்கும்போது தான் திராவிட நாட்டை நம்ம பிரிக்க முடியும். சீனாக்காரர்கள் வந்து இந்தியாவை பிடித்து விட்டால் அவர்களை எதிர்த்து போராடுவதோ இதை விட சிரமமாக போய்விடும். இந்த நேரத்தில் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டியது கட்டாயத்தின் காரணமாக திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறேன்ட்டார். ஆனால் அது ஒரு வரலாற்று பிழையாக மாறலையா சார்? அது மாறலை. உடனே இந்த மாதிரி நீங்கள் தான் இருக்கிறீங்க. அந்த காலத்தில் இருந்தாங்களோ உங்களாட்ட கண்ணதாசன், ஜெயகாந்தன் போன்றவர்கள்லாம் திராவிட நாடுன்னு ஒரு பாடியை வச்சு அதுக்கு ஈமக்கிரி எல்லாம் பண்ணுற மாதிரி சமாதி கட்டி ஒப்பாரி எல்லாம் வச்சு திராவிட நாடு சேர்த்து போச்சு அப்படின்லாம் போட்டு கூட்டமெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் போட்டது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுக்கு தான் கேட்டாங்க. உங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும். அந்த அன்றைக்கி உங்கள் மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. விஜயகாந்தனும் கண்ணதாசனும் கூட்டமாக போட்டு திராவிட நாடு ஒப்பாரி, திராவிட நாடு இளவுக்கு ஒப்பாரி அப்படின்னு சொல்லி கூட்டம் போட்டாங்க. 67 என்ன சொல்கிறாங்க, 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துருச்சு. அந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் நடக்குது தருமபுரியில். காங்கிரஸ் நிற்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் கூட ஆகலை. அந்த ஈரம் காயில் காங்கிரஸ் நிற்குது தருமபுரியில். திமுக எடுத்து நிற்குது. 5,000-6,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக தோக்குது. உடனே சொல்லிட்டாங்க 10 அன்னைக்கு 3%காரர்கிட்ட தானே பத்திரிகைகள் இருந்தது. அழிந்தது திமுக. இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டினாங்க, அட்ரஸ் இல்லாமல் தோற்றுருக்காங்க அப்படின்னாங்க. காமராஜர் முழுக்க நம்பிட்டார். இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு பிறகும் கூட காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா திமுகவுக்கு வந்து கூட்டம் தான் வருதே ஒழிய ஓட்டு இல்லை அப்படின்னு நினச்சார். அந்த இதில் தான் அவர் கொஞ்சம் அசந்தா அப்படி இருந்தார். அவரே தோத்தார். 67 134 பேர் வர்றாங்க. முடிஞ்சது. அன்னைக்கு போன காமராஜர் அன்னையோடு அந்த இதில் தோற்றதுக்கு பிறகு அவர் திரும்பி வரவே முடியல அவரால். 71 அதே தான் நீங்கள் பண்ணீங்க. 71 வந்து ராஜாஜியும் காமராஜரும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஒன்றா சேர்ந்து அண்ணா இறந்துட்டார். அண்ணாவுடைய கலைஞரை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. 71 நிற்கிறார் இந்திரா காந்தியோட கூட்டு. அவரை எதிர்த்து இவ்வளவு கேவலமான முறையில் எல்லாம் விமர்சனங்கள் பண்ண அந்த ஒரு கூட்டம் போடுறார் பீச்சில் திமுகவை எதிர்த்து. காங்கிரஸ் இதை கூட்டணி ஆதரித்து போடுறார். அன்னைக்கு லைட் ஹவுஸ் அங்கே இல்லை. அந்த இப்போ லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துல மேடை போட்டிருக்காங்க. அண்ணா சமாதி வரையிலும் பேசுகிற கூட்டத்துக்கு
3 லட்சம் பேர். ம் ம் உடனே 3%. ஆழிந்தது திமுக, முடிந்தது திமுக. காமராஜர் நம்பிட்டார். ம் நம்ம இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு. கருத்து கணிப்பு வருது, காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போகுது கருத்து கணிப்பு பூரா. ம் இதை நம்பினதில் முக்கியமான ஆள் யாருன்னா அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பா. கவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க, தேர்தல் முடிஞ்சு கவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அண்ணாவில் நிற்கிறார், 71 சேலத்தில் நிற்கிறார். கவுண்ட் ஆரம்பிக்கும் போது அங்கே தான் இருக்கிறேன், நான் சேலத்தில் தான் இருக்கிறேன். ம் ம் 8 மணிலேருந்து 9-9:30 மணிக்கு என்னுடைய நண்பர்கள் சேலத்தில் அவங்கெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. என்ன அண்ணா இல்லையே வரலையே, திமுக பின்னாடி போயிட்டே இருக்குது. ராமகிருஷ்ணன் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் வந்து சேலம் சேர்மனாக இருந்தவர், வன்னியரத்தை சேர்ந்தவர். ஜாதி பின்னணி இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு ஜாதி பின்னணி இல்லை. இது ரெண்டுமே பெரிய இதாக இருக்குது, நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குது. திமுகவுக்கு செல்வாக்கு இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறது அன்னைக்கு இருந்த நிலைமை. 3 மணி வரையிலும் சொல்கிறாங்க திமுக பின்னணியில் இருக்குது, பின்னணியில் இந்த நிலவரம் சொல்லும்போது பின்னணியில் இருக்குது. 3 மணிக்கு மேலே கதை மாறுது. 6 மணிக்கு 8000 ஓட்டில் எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு கவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த எடுப்பில் சும்மா புகுந்துக்கிட்டு வருது. காங்கிரஸ் அமோகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஆனால் பார்க் டவுன் ஸ்டேஷன், பார்க் டவுன் தொகுதியில் நிற்கிற, பூங்கா நகர் தொகுதியில் நிற்கிற அனந்தநாயகி எதிர்த்து நிற்க ஹண்டையை விட இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ராயப்பா காமராஜர் வீட்டுக்கு போயிட்டார். ஏன் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, பதவியேற்பெல்லாம் எங்கே வச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா, தேதின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம், எந்த தேதியெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போல்லாம் ரெடி பண்ணிடுறோம்னு கேட்டுட்டு வர்றாரு. வெளியே வர்றாரு, கதை மாறுது. 12 மணி கதை மாறுது. வரலாறு காணாத வெற்றி. 184 இடங்கள், 234 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக மட்டுமே 184 இடங்களில் வெற்றி. இன்னைக்கு ஊரில் அந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை. ஏன்னா இந்த மாதிரி கருத்து கணிப்புகளும் உங்கள் மாதிரி மீடியாக்களும் அன்னைக்கு வந்து காமராஜரை வந்து ராங் ட்ராக்கில் கொண்டு போய் விட்டு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்டார். அதனுடைய விளைவு தான் அப்பேற்பட்ட தலைவர் மீடியாக்களை நம்பினதனுடைய விளைவு காணாமல் போனார். அதைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதைத்தான் விஜய்க்கும் சொல்கிறேன், ஜாகிரதாப்பான்னு சொல்கிறேன். இல்லை சார், இப்போ விஜயினுடைய நல்ல குணம், நல்ல பண்பு, இந்த பாங்கெல்லாம் தெரியாமலே வந்து மீடியாக்கள் வந்து விஜய் விமர்சிக்குதா, இல்லைன்னா அவர் வருங்காலத்தில் இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல தலைவராக உருவக்கூடிய வாய்ப்பு இல்லையா? தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாமே அவர் அந்தரங்கமாக செய்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு தேர்தலில் நிற்கலை, இப்போ கூட நிர்வாகிகளை போட்டிருக்காரு, தேர்ந்தெடுத்து போடல, அவராக தான் போட்டிருக்காரு. அவங்க கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியறதுக்கு நிர்வாகிகள் தேர்தல் நடத்தாதாங்க தெரியும். உங்கள் கணக்கு பிரகாரம் 10 கோடி பேர், 10 கோடி பேருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு 8 கோடி பேராவது வர மாட்டாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சு போய்ட்டு கட்சியில் எவ்வளோ இருப்பாங்கன்னு. இப்போ கூட நியமனம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரையும் எலெக்ஷனில் நிற்க வைக்கலையே. கரூரில் கூட யார் பொறுப்பெடுத்துக்கிட்டா, அந்த மதியழகங்கிற ஆள் யாருன்னே தெரியாது. அந்த அம்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரரை அரேஞ்ச் பண்ணவே அவர் கைது பண்ணி உள்ளே தள்ளிவிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாளுக்கு எதாவது காசு கொடுத்து அந்த அம்மா தான் வந்து மகாபலிபுரத்தில் நிறையா வேலை செஞ்சதுன்னு சொல்லி கேள்விப்பட்டது. தேத்தி விட்ருக்காங்க. இப்போதைக்கு வந்து அவர் வந்து பணம் செலவாகிட்டு இருக்குது, அவர் காசு போயிட்டு இருக்குது. எவ்வளோ தான் சொந்த காசு செலவு விடுவார். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கினவர் அதை விட பெருசாக சம்பாதிக்கலாம் தான் அரசியலுக்கே வந்தார். அப்புறம் அது போகுதுன்னு அவர் எப்படி அரசியல் இருப்பார்? இல்லை, என்ன வந்து இந்த மக்கள் வந்து ஒசரத்தில் தூக்கி வச்சிருக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, நல்ல எண்ணத்தில் தான் வந்து 41 பேரை முடிச்சிருக்காரு. அவங்கள இறப்பையே கொண்டாடுற அளவு கொண்டு வந்திருக்காரு. முதல் அவருடைய சாதனை என்னன்னு பார்த்தாக்கா, 41 குடும்பத்தில் ஒரு 30, 40, 50, 38 பேரை கொண்டது தான். அதுதான் அவருடைய முதல் சாதனை. கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலில் நிற்கலை, ஒன்றுமே பண்ணலை. முதல் சாதனை என்னன்னு எடுத்தாக்கா 41 பேர் பலியானது தான். அதுதான் அவருடைய சாதனையாக இப்போ இது வரல இருக்குது. அவங்களுக்கு காசு கொடுத்தா, நீங்கள் சொல்கிறீங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இவங்களாக கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்டில் போட்டாச்சுன்னு இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போய் சேர்ந்தானே யாருக்கு தெரியும்? இல்லை, அதில் ஒரு பெண்மணி வந்து கரூரில் விஜய் அவர்கள் வராததுனால நான் இந்த காசை திருப்பி அனுப்புகிறேன்,
எனக்கு அங்கே போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள், அவர் வரல, அந்த கோபத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வெளியே வந்திருக்கேன். எல்லாம் தான் வருதுங்க, எல்லாம் தான் வருது. ஒருத்தர் வந்து காலை எல்லாம் உழுவுற மாதிரிலாம் பண்ணாரு. கொடுத்த காசுக்கு பேசிட்டு போகிறதுல என்ன இருக்குது? ஏங்க ஒரு சினிமாக்காரருக்கு அது கூட எடுக்க தெரியாது, அது கூட அவர் பின்னாடி இருக்கவங்களுக்கு இது பண்ண தெரியாது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போவும் நான் விஜய்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னா, அமித்ஷாவுக்காக நீ இப்போ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிற. உன் திருமண பட டைலாக் தான், எவன் தூங்குறதுக்கு நீ முழிச்சிக்கிட்டு இருக்கேன் பார். இந்த வில்லன்கிட்ட போய் சொல்லுவார் இவர். என்னைக்காவது உனக்காக நீ போராடி இருக்கிய? எவன் தூங்குறதுக்காக நீ முழிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்பார். அதே தான் அமித்ஷா காப்பாற்றுறதுக்காக நீ உன் கட்சி, உன் காசு இது புகழ் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கிற. பாவம் பார்த்தா பாவமாக இருக்குது. விஜயை காப்பாற்றுங்க. நீங்கள் உண்மையான ரசிகர்களாக இருந்தால் பாஜக பிடியிலிருந்து விஜயை காப்பாற்றுங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அருமையாக பேசுனீங்க. நன்றி, வணக்கம்.